டேய் இர வரேன். டேய் ஏன்டா இப்படி நனைஞ்சு வந்திருக்க? நீ வந்த வழியில மட்டும் மழை பெஞ்சுதா என்ன? மழையிலலாம் ஒன்றும் நினைல. என்ன பண்ணான்னு அவன்கிட்டே கேளுங்க. என்னடா பண்ண? அது எப்படி அவன் சொல்லுவான்? என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதுக்கு நான் முடியாதுன்னேன். அதுக்கு போய் சாரே தண்ணியில விழுந்துட்டாரு. டேய் ஏன்டா இப்படி பண்ண? அம்மா, ஏன் இப்படி பண்ண? என்ன அடிக்காதீங்க பத்தி அம்மா. கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? யோசிச்சு பார்த்திருந்தா நீ இப்படிலாம் பண்ணிருப்பியா? எனக்கு ஒன்னு விட்டா யாரா இருக்கா? ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இப்ப ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அதான் ஒண்ணும் ஆகல, போய் வேலையை பாருங்க. ஐயோ அம்மா, அம்மா, அழாதீங்கம்மா. எனக்கு இருக்கிறது அவன் மட்டும்தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் பாருமா. நீங்க அழாதீங்கம்மா. அவன் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டான். நான் பாத்துக்கிறேன். மகளா நீ சொன்னா மட்டும்தான் அவன் கேட்பான். கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. சரிம்மா, நான் தான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். நீங்க அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. என்ன ஸ்ரீ, ம்? இன்னும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியா என்ன? ஆமாடா, அவன் பண்ணதெல்லாம் எனக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே இல்லடா. சரி விடு ஸ்ரீ. ஏன் உனக்கு அவனை பிடிக்காதா என்ன? எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டா. அதுதான் இப்போ என் பிரச்சனையே. அவன் எனக்கு ஒன்றுனா முன்ன வந்து நிற்பான். இவ்வளோ ஏன்? சரி, கடை எங்க ஓப்பன் அகலையா, ஆ? கொஞ்சம் நேரம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. இங்க பார், சண்முகத்தோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணு பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கான். உன் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணு என்கிட்ட கேட்கறான். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லிருங்க. நாளைக்கு எங்க வெளியில போகாம வீட்டுல இருக்கணும். அப்பா, என்னால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் ஓன் பிசினஸ் வைக்கணும், பெரிய ஆள் ஆகணும். இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் ஆசையில மண்ணள்ளி போட்டுறாதீங்க. என்ன வருஷத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிற? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லிருங்க. ரெடியா இல்லைன்னா நடக்கிறதே வேற. தம்பி, நீயாச்சும் சொல்லி புரிய வைப்பா. என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? இல்லப்பா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க. இவ்வளவு ரெடியா சொன்னா முடியாதுன்றா. கடை வைக்கணும்னு பிசினஸ் பண்ணணும்னு சொல்றா. ஒரு பொட்ட பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையாப்பா? இதுவே அவங்க அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருப்பாளாப்பா? வெளியில என்னப்பா பேசுவாங்க? அப்பா வளர்த்த புள்ள தப்பா போயிருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க? அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கப்பா. என்னால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்பா, நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பொட்ட புள்ளன்னா அடுப்பங்கரையிலே தான் இருக்கணுமா என்ன? ஏன் அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா, இல்லை ஆண்டர்பனர் ஆகக்கூடாதா? நீங்கள் சொன்னீங்களே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு. நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த 4 பேரோ இல்லை இந்த ஊர் உலகமோ வராது. நீங்கள் தான் வந்து நிற்கணும். அதனால் மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை விட்டுட்டு உங்களே உலகமாக நினச்சிட்டு இருக்காளே உங்கள் பொண்ணு, அவளோட வாழ்க்கையை பாருங்கள். நீ சொல்றதெல்லாம் சரிதாப்பா. ஆனா எத்தனை நாளைக்கு தாப்பா அப்படியே கல்யாணம் பண்ணாம இருக்கிறது? நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக அவளுக்கு கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிப்பா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல வரவேணான்னு சொல்லிடுறேன். அவளை போய் சமாதானப்படுத்துப்பா. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். இப்போ எது குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? முதல்ல அழுகிறத நிறுத்து. பாத்தி அக்ஷய், இவரே என்ன புரிஞ்சுக்காம எப்படி பேசுறாரு பாரு. பெற்றவங்கன்னா அப்படி தான் இருப்பாங்கன்னு நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன? நான் அவர்கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன். அவர் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டார். ஸோ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அக்ஷய். அழுதாலும் க்யூட்டாக தான் இருக்க. போடா. அப்புறம் என்ன ஸ்ரீ, உனக்கு தான் அவனை பிடிச்சிருக்குல்ல. உனக்கு ஒன்றுனா அவன் வரான், அவனுக்கு ஒன்றுனா நீ போற. இதுக்கு மேலே வேற என்ன வேணும் ஸ்ரீ? அப்படி இல்ல விஷால். அக்ஷய் எனக்கு எவ்வளோ இயர்ஸா தெரியும். ஆனா நான் ஒரு நாள் கூட அவனை இப்படி பார்த்ததே இல்லையே.
அதான் சடனாக என்னால் ஏற்றுக்க முடியல. இங்கே பாரு ஸ்ரீ, நம்ம லைஃப்பில் நமக்கு முக்கியமான பொருள் நம்ம கூடயே தான் இருக்கும். ஆனால் நமக்கு தான் அது தெரியறது இல்லை. இவன் உன் கூடயே தான் இருக்கான். இவனை கைவிட்டுறாத. சரி, பார்ப்போம். இந்த லைஃப் யாரை எங்கே எப்படி கொண்டு போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அது போகிற போக்குலே போவோம். சரி, ரீயூனியன் ஒர்க்லாம் எப்படி போகுது? யார் யாரெல்லாம் வராங்க? 2 பேர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம். சரிடா. சரி ஸ்ரீ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரிடா. பாய். பாய். டே அக்ஷய், என்ன ஸ்ரீ? எதுக்கு இப்போ மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ போய் உன் வேலையை பாரு. உன்கிட்ட வந்து பேசுறேன் பத்தியா? என்ன சொல்லணும்? சி. சாரி ஸ்ரீ. நீ சாரி சொன்னா இல்ல சரியாயிடுமா? நான் உன்கிட்ட வந்து பேசினவ பெரிய இவனாட்ட முறுக்கிட்டு போனேன். சாரி ஸ்ரீ, என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத ப்ளீஸ். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வேற யாருமே என்னை புரிஞ்சுக்கிட்டதில்லை. அதனால தான் என்னமோ நீ என் கூட லைஃப் லாங் இருந்தீன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது இந்த அளவுக்கு ஒன்று ஹர்ட் பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ப்ளீஸ், நம்ம நார்மல் ஆகிடலாம். இங்க பாரு அக்ஷய், எனக்குமே உன்னை விட்ட வேற யாரும் கிடையாது. உன் கூட இருக்கக்கூடாதுன்னுலாம் இல்லை. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சுச்சுவேஷன்லையும் என்னை விட்டு கொடுக்காம இருந்திருக்க. என்ன இப்படி சடனாக வந்து லவ் சொல்லவும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுதான் ஒரு சின்ன வருத்தமே தவிர வேற ஒன்றும் இல்லை. விடு. நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன் ஸ்ரீ. உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சிருக்கணும். சரி விடுடா, பார்ப்போம். நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. என்னை விட்டு மட்டும் போயிடாத ஸ்ரீ. டே லூசு, உன்னை விட்டு நான் எங்கடா போக போறேன்? கொஞ்ச நாள் போகட்டும், பார்த்துக்கலாம். ஏன் உனக்கு என் மேல் லவ் வந்த மாதிரி எனக்கு கூட உன் மேல் லவ் வரலாம். ஸோ பார்த்துக்கலாம். சரி ஸ்ரீ. டேய் மூஞ்சி அப்படி வைக்காதடா, சிரிடா. கொஞ்சம் நல்லா தான் சிரியேன். சரி, டைம் ஆயிடுச்சு. கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, போலாமா? போகலாம். வா.